துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் பணிவே ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை காத்திரே கிருபையினால் எங்களை காத்திரே கிருபையினால் எம் கலக்கங்கள் மிக நீக்கி காத்திரே கிருபையினால் எம் கலக்கங்கள் மிக நீக்கி உந்தன் கருணைய எம்மை நோக்கி உந்தன் கருணைய என்னை நோக்கி ஸ்தோத்திரம் பாடி ஏற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவே ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை அழகல் சிறந்தோ அதிசய ரூபம் ஆதரவற்றோரின் அருமை காணவரே அழகல் சிறந்தோ அதிசய ரூபம் ஆதரவற்றோரின் அருமை காணவரே இந்நிலம் உம்மையெல்லாம் என் இடத்திற்க வேறொருவர் இந்நிலம் உம்மையெல்லாம் என் இடத்திற்க வேறொருவர் வேறிடமுண்டோ யானறியே வேறிடமுண்டோ யானறியே ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவே ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவே காத்திரே கிருபையினால் என் கலக்கங்கள் மிக நீக்கி காத்திரே என் கலக்கங்கள் மிக நீக்கி உந்தன் கருணைய எம்மை நோக்கி உந்தன் கருணை என்னை நோக்கி ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவே ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் பணிவே மனுடவதாரா பாவவினை தீரா பாரில் வாண்டையும் புனித நெற்றியில் காவாய் மனுடவதாரா பாவவினை தீரா பாரில் வாண்டையும் புனித நெறியில் காவாய் கானக வழியதிலே விற்கரம் கொடு அணைத்ததையே கானக வழியதிலே விற்கரம் கொடு அணைத்ததையே உம்மை கனவிலும் மறக்கலாமோ உம்மை கனவிலும் மறக்கலாமோ ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவே ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவேன் காத்திரே கிருபையினால் என் கலக்கங்கள் மிக
மிக நீக்கி ஹல்லேலூயா காத்தீரே கிருபையினால் எல்லாம் கிருபை ஆண்டவரே கலக்கங்கள் மிக நீக்கி உந்தன் கருணை எம்மை நோக்கி உந்தன் கருணை எம்மை நோக்கி ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் பணிவேன் ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் பணிவேன் காத்திரு கிருபையினால் எம் கலக்கங்கள் மிக நீக்கே காத்திரு கிருபையினால் எம் கலக்கங்கள் மிக நீக்கே உந்தன் கருணையால் எம்மை நோக்கி உந்தன் கருணை எம்மை நோக்கி ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிபணிவேன் கண்ணியின் மைந்தா கருணையின் நேசா கஸ்தியால் வந்த நித்திய மகிமையிலே கண்ணியின் மைந்தா கருணையின் நேசா கஸ்தியால் வந்த அவருடைய பாடுகளால நமக்கு ரட்சிப்பு மகிமை ஆமென் போதக நாயகமே நீர் ஜீவனின் ஊற்றாமே போதக நாயகமே நீர் ஜீவனின் ஊற்றாமே நான் பருகிட சுரந்திடுமே நான் பருகிட சுரந்திடுமே ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிபணிவேன் ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிபணிவேன் காத்திர கிருபையினால் எம் கலக்கங்கள் மிக நீக்கே காத்திர கிருபையினால் எம் கலக்கங்கள் மிக நீக்கே உந்தன் கருணையால் எம்மை நோக்கி உந்தன் கருணையால் எம்மை நோக்கி சோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா அழகானவர் ஆமென் பரிசுத்தத்தில் அழகானவர் தேவன் சோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை அழகாய் நம்மை நடத்துகிற தேவன் இவே அழகில் சிறந்தோ அதிசய ரூபம் ஆதரவற்றோரின் அருமை யானவரே அழகில் சிறந்தோ அதிசய ரூப ஆதரவற்றோரின் அருமையானவரே இந்நிலம் உம்மையல்லால் இன்னிடர் தீர்க்க இடர்களை தீர்க்க வேறு ஒருவர் இல்ல ஆண்டவர் இந்த பூமியில உம்மை தவிர நீரே எங்கள் போராட்டங்களை எல்லாவற்றையும் மாற்றுகிற சர்வ வல்லவர் இருவர் வேறிடமுண்டோ யாரியே வேறிடமுண்டோ எல்லாவற்றையும் நீரே இந்நிலம் உம்மையல்லால் இன்னிடத்திற்க இந்த பூமியிலே ஆமென் கர்த்தாவே இந்நிலம் உம்மையல்லால் இன்னிடத்திற்க வேறொருவர் வேறிடமுண்டோ யானறியே வேறிடமுண்டோ யானறியே
உம்மை பணிவுடன் அடிபணிவேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பார்த்தீரா உம்மை பணிவுடன் அடிபணிவேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பார்த்தீரா உம்மை ஹல்லேலூயா. காத்திரை கிருபையினா எம் கலக்கங்கள் மிக நீக்கி, காத்திரை கிருபையினால் எல்லாம் கிருபை எம் கலக்கங்கள் ஆமென் உம் கருணையால் எம்மை praise the Lord உந்தன் கருணையால் thank you Lord. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பார்த்தீரா உம்மை பணிவேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பார்த்தீரா உம்மை praise the Lord. பணிவோடு ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். praise the Lord. நம்மை தாழ்த்தி நம்ம ஒரு பொருட்டல்ல, கர்த்தரே நம்மை நடத்தி வந்தார். அதை நினைத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையே கிருபையே. ஓ ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் நல்லா துதிங்க. கர்த்தருடைய அன்பை நினைத்து இரக்கத்தை நினைத்து ஹல்லேலூயா. praise the Lord. ஹல்லேலூயா. நம்மை நிலை நிறுத்தி இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கை நாள் வரைக்கும் வாழ வைத்து கொண்டிருப்பதே கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. அதனால் எல்லா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஷபபதரபா ஞரமா கபதரபா. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் நாவிலிருந்து சத்தத்தோட, இதயத்தில் நன்றி விசுவாசத்தோட, நாவுல சத்தத்தோட ஒவ்வொருத்தருடைய ஆராதனை இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் டெலிவரன்ஸ், விடுதலை இறங்கும். யாருடைய எண்ணத்துலலாம் கர்த்தரை துதிக்காமல் இருக்க நீங்கள் பழகுறீங்களோ விடுதலை இருக்காது. கர்த்தரை உங்களுடைய உள்ளத்திலிருந்து அன்போடு நன்றியோடு ஆயத்தத்தோடு யார் தேவனை துதிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய விடுதலை இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சத்தம் எழும்பலைன்னா அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தில் நீ வாயை மூடின்னு கொண்டு இருந்த, அங்கே குரல் எழுப்ப முடியாது, அடிமைப்பட்டு கிடந்த. ஆனால் உன் அடிமைத்தனத்திலேருந்து எடுத்து வந்தேன், அதனால் உன் வாயை விரிவாக தர, தேவனை துதிப்பதற்கு நல்லா தர, அப்போ நன்மையினால் உன்னை நிரப்புவேன். ஹல்லேலூயா. எனவே துதிக்காமல் இருக்கிறது எதற்கு அடையாளம் என்றால் அடிமைத்தனத்தின் அடையாளம். துதித்து சத்தத்தை உயர்த்துவது எதற்கு அடையாளம் என்றால் விடுதலைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விடுதலையானீர்கள்? ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. நல்ல தேவனை சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise the Lord praise the Lord. நல்ல கம்பீர சத்தம், துயர சத்தம் இருக்கக்கூடாது துதியில். நல்ல கம்பீர சத்தம். இந்த தேவன் என்றென்றைக்கு நடத்த போகிற தேவன், அந்த மனமகிழ்ச்சியோட ஆமென் ஹல்லேலூயா விசுவாசத்தோட நம்முடைய துதிகள் எழும்பட்டும் கர்த்தருக்கு நேராக. ஓ ரீக் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ praise the Lord praise. கரங்களை தட்டி நல்லா clap the hands. ஓ praise the Lord 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 praise the Lord. amen amen. ஓ ஷியதா நமகபதலரப ஓ ரிகபபதரப. ஹல்லேலூயா.
ஹalleluya. எல்லாம் நல்ல உரத்த சத்தத்தோட அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் ஆமென். என்றோம் ஆனந்த என் இயேசு தருகிறார். என்றோ ஆனந்த என் இயேசு. Praise the Lord. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் உன்னதருடைய மறைவிலே. ஆமென். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் அவர். அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. எங்கள் தேவரே, நீர் பயங்கரமானவர். உம்மை போல வேறு ஒருவரும் இல்லை. நீரே ராஜா, நீரே கர்த்தர். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன். ஆமென். நம்மை பாதுகாக்க வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்த. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஓ உம்மை துதிப்பேன்
சிங்கத்தின் மேலும் பாம்பில் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் ஆமென் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல ஆமென். தேவனுடைய பிள்ளையாகி நமக்கு ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே. நம்மை விடுவிக்கிறவர் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றோ பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றோ பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து ஆமென் உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் தந்திரங்களை போராட்டங்களை எல்லாவற்றையும் ஆமென் முறியடிப்போம். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. பிரைஸ் தி லார்ட். இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கோ பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கோ பயமில்லை. உன்னத தேவன் அடைக்கலம் தங்கோ உறைவிட. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கோ உறைவிட. அல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன். சர்வ வல்லவரை துதிக்கும் பொழுது வாழ்க்கையில விடுதலை விடுதலை. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு எந்தோ விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு எந்தோ விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். வல்லமுள்ள தேவனை அறிந்திருக்கிற எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. ஆமென் ஆமென். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் எங்கோ தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் எங்கோ தங்குவேன். என் தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே என் கண்மலையே துருகமே கிடகமே தேவனை நோக்கி சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா
பெரியவர் பெரியவர் பெரியவரே. ஆமென். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து. ஆமென் ஆமென். போராடுகிற வல்லமைகளை ஆமென். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் எந்த வல்லமையோ தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. ஆமென். உரிமைக்குள்ளாக நாம் வருவோம். தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. தந்திரங்களையும் போராட்டங்கள் எதிர்ப்புகளையும் சகல ஆமென் அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே. ஓ மகத்துவமானவரே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. அல்லேலூயா. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. ஆமென் ஆமென். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. ஓ ஷியதரமா கபதலரதரவா. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த உங்க வாழ்க்கையில் ஆனந்தம் தான். உம்மை துதிப்பேன் துதிப்பேன். எல்லா நாவலையும் கர்த்தரை போற்றி உம்மை துதிப்பேன். ஆமென். ஆமென். எல்லாம் கரங்களை உயர்த்தி உன்னதமானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Oh Shabbadaraba. Yaramakabadalaraba. தேவனுடைய மறைவு தேவனுடைய சுரநிழல் நம்மள அதிகமாக இருக்க முடியும். நம்ம எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. நல்ல ஒரு நிமிஷம் நல்ல தேவனை துதித்து கொண்டே இருங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Oh rikaman tanadarama. Shadanaman kabadalarama. Rikababadaraman talarama. Hallelujah. Hallelujah. ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில் சோர்வுக்கு பயத்திற்கெல்லாம் இடமே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை தங்கள் சிந்தனையில் உயர்த்தி துதிக்க வழிகளை கர்த்தர் காண்பிப்பார். விசுவாசத்தினாவில் நிரப்புவார். எந்த வல்லமை உங்களை மேற்கொள்ளவே முடியாது. பாவத்தின் எண்ணங்கள் அணுக முடியாது. போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த மனிதனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் மேற்கொள்ள முடியாது. சோர்வு பலவீனங்கள் மேற்கொள்ள முடியாது. கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரித்து உங்கள் வாழ்க்கையில் துதிக்க நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. துதிப்பதற்கு நம்மளை சாத்தான் எப்பவுமே விடவே மாட்டான். என்றால் துதிக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாவற்றிலும் வெற்றி தான். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனந்தமே. நல்லா உங்கள் முழு பலத்தோடு லூயா ஆனந்தமே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே உம்மை துதிப்பேன். ஆமென். இருப்பேன். மோசேன் கோல்கள் உயர 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 சத்துரு மடங்கடிக்கப்பட்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பொழுதும் நம்முடைய நாவுல துதிகள் பாடல்கள் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சத்தத்தோடு சொல்லமா அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. அல்லேலூயா.
துதிப்பே துதிப்பே. Praise the Lord. உம்மை துதிப்பே துதிப்பே. ஆமென். எல்லாரும் அப்படியே வானத்தின் கரங்களை உயர்த்தி யெகோவா நிசியே, யெகோவா ஈரே, எல்லா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல சத்தமா. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஓரிகா பாபாதரபா ஓஷியதனமகபதலரபா. இந்த விசுவாச வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை நம்ம ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எப்பவுமே வழிகாட்ட உதவி செய்ய ரெடியாக இருக்கிறார். ஆனால் நம்ம தான் அவரை விட்டு தூரம் போகக்கூடாது. எப்பொழுதுமே அவர் சமூகத்தை தேடி தேடி நல்ல தேவனுக்கு உண்மைதாய் நம்மளை தாழ்மையாக பணிய வைத்து அவர் எப்பொழுதுமே நம்ம கூட வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நடத்துகிற வாழ்க்கை எல்லாமே அழகாக வெற்றியாக நடக்குவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்னை அழைத்து செல்லும் பின்னே வந்திடுவே, வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய ஆவியே, வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய ஆவியே. என்னை அழைத்து செல்லும் பின்னே வந்திடுவேன், வாழ்நாள் என்னை நடத்தும் தூய Praise the Lord. வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய ஆவியே, என்னை அழைத்து செல்லும் என்னை எதிர்க்கும் சக்திகளை யாவையும் அழிப்பவரே, பொல்லா உலகத்திலே நிலை நிற்க செய்பவரே, என்னை எதிர்க்கும் சக்திகளை யாவையும். ஆமென். ஒரு வல்லமை உங்களை தாக்க முடியாது. கத்திலே நிலை நிற்க செய்பவரே, சிறகினால் என்னை மூடினீரே, இயேசு நாமத்தால். Praise the Lord. சிறகினால் என்னை மூடினீரே, இயேசு நாமத்தால் காத்தீரே. என்னை அழைத்து செல்லும் பின்னே வந்திடுவேன், வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் என்னை. ஆமென். ஆவியின் வழி எது, மாம்ச வழி என்பதை கற்பிப்பா நமக்கு. ஆமென். ஆவியின் வழிகளையே அறிய செய்பவரே, மாம்ச வழிகளையே மறக்க செய்பவரே. ஆமென். ஆவியின் வழிகளையே அறிய செய்பவரே, மாம்ச வழிகளையே மறக்க செய்பவரே, உன்னத மதியிலே உயர்த்தினீரே, உன்னத ஞானத்தாலே, உன்னத மதியிலே உயர்த்தினீரே, உன்னத. ஆமென். என்னை அழைத்து செல்லோ பின்னே வந்திடுவே, வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய ஆவியே, வாழ்நாள் முழுவதும். இந்த அந்தகார லோகத்துல நம்மள அபிஷேகத்தை வேறு பிரித்தா. ஆமென். அந்தகார லோகத்திலே அபிஷேகம் செய்தவரே, அசுத்த உலகத்திலே பரிசுத்தம் செய்தவரே,
பரிசுத்த உலகத்திலே பரிசுத்தம் செய்தவரே, உம் அன்பிலே என்னை நிலை நிறுத்தி முற்றுமாய் ஜெயிக்க செய்யும். ஓம் அன்புடைய வார்த்தை சத்தியங்கள் நேசித்து நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்பா. ஜெயிக்க செய்யும். உம் அன்பிலே என்னை நிலை நிறுத்தி முற்றுமாய் ஜெயிக்க செய்யும். உம் அன்பிலே என்னை நிலை நிறுத்தி முற்றுமாய் ஜெயிக்க செய்யும். என்னை அழைக்க செல்லோ உம் பின்னே கீழ்ப்படிந்து வரும் ஆண்டவரே, நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய ஆவியே. வாழ்நாள் என்னை நடத்தும் தூய ஆவியே. அசையாத ராஜ்யத்தை ஆன்மா அமைத்தவரே, ஆவியின் மண்டலத்திலே அதிகாரமுடையவரே. அசையாத ராஜ்யத்தை எங்கள் ஆன்மாவில் அமைத்தவரே, ஆவியின் மண்டலத்திலே அதிகாரமுடையவரே. அழியாத ஜீவனை என்னிலிருந்து ஆவிய பறக்க செய்வேயோ. அழியாத ஜீவனை என்னிலிருந்து ஆவிய பறக்க செய்வேன். என்னை அழைத்து செல்லோ உன் பின்னே வந்திடுவேன். ஆமே வாழ்நாள் ஒப்பு கொடுத்து முற்றிலுமாய் தூய ஆவியே. வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய ஆவியே. என்னை வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய அநாதி ஸ்நேகத்தாலே என்னை அணைத்து கொண்டவரே, வானம் பூமி படைக்கும் முன்னே கிறிஸ்துவில் முன் குறித்தீர். அநாதி ஸ்நேகத்தாலே என்னை அணைத்து கொண்டவரே, வானம் பூமி படைக்கும் முன்னே கிறிஸ்துவில் முன் குறித்தீர். உம் சித்தமே என்னில் நிறைவேறவே முற்றுமாய் பணித்தேன். ஹல்லேலூயா. உம் சித்தமே என்னில் நிறைவேறவே முற்றுமாய் அர்ப்பணித்தேன். உம் சித்தமே என்னில் நிறைவேறவே முற்றுமாய் அர்ப்பணித்தேன். என்னை அழைத்த செல்லோ உம் பின்னே வந்திடுவேன். வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய ஆவியே. வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய ஆவியே. வாழ்நாள் முழுவதும் தூய ஆவியே. வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய ஆவி. ஓரி காதரமஷதரபதலரதரபா. வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய ஆவி. எல்லாம் நம்மளை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி வாழ்நாள் முழுவதும் என்னை ஆமே தூய ஆவி என்னை அழைத்து செல்லும். உன் பின்னே விடுவேன். ஆவின் வழியிலே வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்தும் தூய என்னை அழைத்து செல்லும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொந்த வழி எனக்கு வேண்டாம், தேவ ஆவியானவர் சொல்லுகிற வழி, தேவனுடைய வசனம் சொல்லுகிற வழி எனக்கு வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
Hallelujah. Praise the Lord. Ore makabadalaraba shabadalanadara rikabadala. மாம்ச வழி மரணம், ஆவின் சிந்தனையோ ஆவின் வழியோ ஜீவனும் சமாதானம் நிறைந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்த முடிய நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்றவர்களாக. ஹல்லேலூயா. ஓ ஷானனா மகபலலர தியரதர மகபலலர. Oh praise the Lord. Thank you Lord. Hallelujah. நமக்கு விருப்பமான எல்லா வழியும் அது வேதனையில் முடிகிற வழி. கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். வாலிபத்தில் இருப்போம், நடு வயதில் இருப்போம், முதிர் வயதில் இருப்போம், எந்த வயதாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஞானவான்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மனதுக்கு தோன்றின கண்களுக்கு தோன்றின வழிகள் அல்ல, கர்த்தருடைய விசுவாச பாதையில் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 இந்த கண்களின் வழியில் நெஞ்சத்தின் வழிகளில் சென்ற எத்தனையோ பேர் வாழ்க்கை இந்த பூமியில் தோல்வி தோல்வி தோல்வி, அத்தனையுமே தோல்விதான். ஹல்லேலூயா. எனவே நம் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. வாழ்வில் நாயகரே, நம் தாழ்வில் நாயகரே. வழி நடத்தும் வாழ்வில். நாம் இந்த பூமியில பரதேச பிரயாணிகள். ஆமே, பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே. பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே. பரமானந்த தோடே செல்வோம் பரமன் நாட்டிற்கே. இயேசு பரம் தம் வீட்டினிற்கே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் தலைவர், எஜமான ஏற்றுக்கொள்வோம். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. போகிற வழியை காண்பிப்பார், போகும் வழியை காட்டின போதனை. நாம் நடக்க வேண்டிய வழி, நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழி போதனை செய்வார். ஏகும் சூத்தன் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. வழி. அவர்தான் ஞானி, அவர்தான் பெரியவர். வாழ்வில் நாயகரே. அந்தகார சக்திகள் ஒன்றும் அணுகிடாமலே. அந்தகார
தீகள் ஒன்றும் அணுகிடாமலே சொந்தமான தம் ஜனத்தை சூழ்ந்து காப்பாரே. இயேசு துணையாய் நிற்பாரே. வழி நடத்தும் வல்ல தேவன். கர்த்தர் தான் வழி நடத்தும் வல்ல தேவன். வாழ்வில் நாயகரே. வாதை நோய்கள் வன் துன்பங்கள் வருத்திய போதோ வாதை நோய்கள் வன் துன்பங்கள் வருத்திய போதும் பாதையெல்லாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார். இயேசு திடப்படுத்திடுவார். வழி நடத்தும் நம்ம எல்லாரும் வாழ்வெல்லாம் எவரே. வழி நடத்தும் வல்ல அவர் கரத்தை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். பிள்ளையை போல வாழ்வில் நாயகரே. நாம் வாழ்வில் நாயகரே. வழி நடத்தும் வல்ல தேவன். வாழ்வில் காடோ மேடோ கர்த்தர் கூட இருக்கிறார். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன். வாழ்வில் நாயகரே. வழி நடத்தும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். Praise the Lord. அன்றென்றுள்ள தேவை தந்து ஆதரிப்பாரே. அன்றென்றுள்ள தேவை தந்து ஆதரிப்பாரே. என்றென்றும் துதிகணமும் மகிமையவருக்கே. இயேசு மகிமையவருக்கே. வழி நடத்தும் வல்ல தேவன். வாழ்வில் நாயகரே. வழி நடத்தும் வல்ல தேவன். வாழ்வில் நாயகரே. வாழ்வில் நாயகரே. நம் வாழ்வில் நாயகரே. வழி நடத்தும் வல்ல தேவன். வாழ்வில் நாயகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ ஞானி. அவர் எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எல்லா திட்டமும். நாம் ஞானி அல்ல, நாம் அறிவாளிகள் அல்ல, நாம் எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல, நாம் ஒன்றும் அறியாதவர்கள். ஹல்லேலூயா. எதிர்காலங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லாமா? வழி நடத்தும் வல்ல தேவன். வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே.
நம்ம விசுவாசத்தோட எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? வழி வாழ்வில் நாம் எஜமானா இருக்க வேண்டாம், கர்த்தர் எஜமானா இருப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்களுக்கு நானே ராஜாவா இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தனுக்கே நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. என்னோடிரும், என்னோடிரும் இன்ப இயேசு என்னோடிரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடு இரும். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி, அப்பா என்னோடிரும், என்னோடிரும் இன்ப இயேசு என்னோடு இரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா. ஆமே. நம்மளை தாழ்த்தி உண்மையாய் கரங்களை தட்டி, என்னோடிரும், என்னோடிரும் இன்ப இயேசு என்னோடிரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் எல்லாரும் மீண்டும் ஒரு விசை, என்னோடிரும், என்னோடிரும் இன்ப இயேசு என்னோடிரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடு. ஆமென். Stand by me, stand by me, loving Jesus, stand by me. I have no strength or power of my own, loving Savior, stand by me. I have no strength or power of my own, loving Savior, stand by me. நம்ம எல்லாம் தமிழ்ல, என்னோடிரோ, என்னோடிரோ இன்ப இயேசு என்னோடிரோ. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரோ. என்னில் வல்லமை என்னோடிரோ. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரோ. எல்லா நாவலையும் சொல்வோமா? என்னில் வல்லமை பலனோ நாங்கள் மண்ணானவர்களையா, ரட்சகா என்னோடிரோ. என்னோடிரோ, என்னோடிரோ இன்ப இயேசு என்னோடிரோ. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரோ. என்னில் வல்லமை, ஆமென். ஓரி கவதரரபா, ஷவதரரரபா. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரோ. மையா வாழ்க,
மகிமை கனம் துதி நம் சர்வ வல்லவருக்கே. ஹல்லேலூயா. தேவனை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ராஜாதி ராஜா, ராஜரீகம் பண்ணுகிறவர், சர்வத்தை ஆளுகிறவர், பெரியவர், பராக்கிரமசாலியாகிய தேவன். ஓ ஓ praise the Lord. Thank you Father. ஆகார் என்பதற்கு பார்த்தீங்கன்னா இளைவரமற்றவள், அதே போல எகிப்து என்பது சாத்தானை குறிக்கிறது, பாவத்தின் வாழ்க்கை. இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற, நம்ம வாழ்க்கையை கெடுப்பதற்கு கொடுக்கிற, நம்முடைய கண்களுக்கு பெரிய பொக்கிஷமாய் தோன்றுகிற ஒரு காரியம் தான் இந்த ஆகார் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாய் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எனவே இந்த உலகத்தினுடைய விஷயங்களை நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக அதை கொண்டு வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலைமை நமக்கு எப்பொழுதுமே காணப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 போதும். பிரைஸ் தி லார்ட். சாராள் சொல்கிறாங்க, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்து இருக்கிறார். என்ன கேட்டிங்கன்னா, போன அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவர்கள் தான். 15:4 வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. அவர் நினைக்கிறார், லோத்து சகோதரன் மகனும் கூட இல்லை, எலியேசர் தான் வேலைக்காரனாக இருக்கிறான், அவன் தான் அடுத்த வாரிசா அப்படின்னு கேட்குறார் ஆண்டர்கிட்ட. அப்போ ஆண்டர் சொல்கிறார், இல்லை, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் உன்னுடைய கர்ப்பத்தில், அதாவது உன்னுடைய மனைவியின் இடத்துல ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை தான் உனக்கு வாரிசாக இருப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கடந்த அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே ஒரு பிளான் போடுறாங்க. ஓஹோ, அப்போ நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை தான் நமக்கு வாரிசு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருக்கு பொறுமையாக காத்து இல்லாமல் அவங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து அட்டாச் பண்ணுறாங்க. என்ன பாரம்பரியம்னா, அந்த காலத்தில் அவங்களுடைய கல்ச்சரில் பிள்ளை இல்லைன்னா வேலைக்காரிகளை திருமணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைய தங்களுடைய பிள்ளைய என்ன பண்ணுவாங்க, அந்த எஜமாட்டிகள் எடுத்துக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷன் அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த ட்ரெடிஷன் பார்த்திங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கையில் கூட இருந்துச்சு. யாக்கோபுடைய திருமண காரியத்தில் கூட ராகேல் என்ன பண்ணுறாங்க, பில்கால் என்று சொல்லக்கூடிய தன் வேலைக்காரி என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ட்ரெடிஷன், பாரம்பரியங்கள் அந்த காலத்தில் இருந்து கொண்டு இருந்துச்சு. அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கூட நம்ம விட்டு வந்த பழைய பாரம்பரியங்களை கொண்டு வந்து கிறிஸ்தவத்தில் இணைச்சிட்டு அது தேவ சித்தம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எப்பவுமே நம்ம விட்டு வந்த பழைய பாரம்பரியங்களை நம்ம மீண்டும் கொண்டு வந்து அது எந்த கிறிஸ்தவ பேரை கொண்டு வந்து வச்சு பண்ணாலும் அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆதியாகமம் 30:3 வாசிங்கன்னா, யாக்கோபுடைய விஷயத்துலையும் அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்து அவங்க மாமா வீட்டில் புகுத்துறாங்க. வாசிக்க வேணாம், வசனத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுபாவம், பழைய சுபாவம், பழைய பாரம்பரியங்கள் எல்லாத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய மகள்னு சொல்லும் பொழுது
அது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியமாய் கர்த்தர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ரைட். உதாரணத்துக்கு அந்த பழைய இதில் வந்து மொட்டை போடுவாங்க, மொட்டைச்சு ஓட்டை போடுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு ஜபம். அதுக்கு எதுக்கு ஜபம்? ஜபம் பண்ண தேவையில்லையே. என்ன ஜபம் பண்ணுறது? அதுக்கு ஆண்டவரே மொட்டை அடிக்கும் போது பிளேடு பற்றக்கூடாதப்பா, கீறிடக்கூடாதப்பா, நல்லா நல்லா ஷார்ட்டாக மொட்டை அடிக்கணும் ஆண்டவரே, இப்படியே ஜபம் பண்ண முடியும்? அதுக்கு தான் ஒரு விழா வச்சு என்ன பண்ணுவான், மொட்டை அடிச்சிக்கின்னு அந்த குழந்தை பாவம் கத்தி கதறும், பிடிச்சி காதல் என்ன பண்ணுவான், நீ அடிமைன்னு சொல்லி குத்துவான். காது குத்துனா பழைய. அதனால் இப்போ காது குத்திக்கிறவங்க பயந்துடாதீங்க, இனிமேல் காது குத்தாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ். உலகத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, ஆனால் இனிமேல் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. சொல்கிறேன், பழைய பாரம்பரியத்தில் அதுக்கு ஒரு விழா வச்சு அவனை கூப்பிட்டு அவன் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஓதின்னு இருப்பாங்க. அதே போல் என்ன பண்ணுறாங்க, நீ கிறிஸ்தவத்தில் மொட்டை அடிக்கணும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, குத்தணும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ஜெபம் பைபிள் அளவே இல்லை. நம்முடைய பழைய பாரம்பரியத்தை தூக்கின்னு வந்து கிறிஸ்தவத்தில் இணைச்சிட்டு இதுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு விழா, இதுக்கு ஒரு ஜெபம், அதுக்கு ஒரு ஜெபம். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம செய்யவே கூடாது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பழைய பாரம்பரியங்களை கொண்டு வந்து கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் அனுமதிக்காத இந்த விசுவாச பாதையில் இணைச்சிட்டு நம்ம கர்த்தரை பின்பற்றோம், கர்த்தர் என்னை அங்கீகரிப்பார் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏனென்றால் ஆபிரகாம் அன்னைக்கு செய்த தவறு, ஆபிரகாம் இல்லை அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து செய்த தவறு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாரம்பரியத்தின்படி தன் வேலைக்காரியை கணவனுக்கு திருமணம் செய்து வைத்து அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை தங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுமதிக்காத வகையில் சந்ததியை பெறுவதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எனவே தேவஜனமே, சில பேர் செத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. செத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒன்றுமே இல்லை. சில சாவு வீட்டுக்கு போய் எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? இருக்கிறவங்களையாவது கர்த்தர் ரட்சிங்க. ஒருவேளை பரிசுத்தவங்க மரிச்சிருந்தா, ஆண்டவரே இவங்களை போல இந்த குடும்பத்தாரும் நல்ல ஒரு பரிசுத்தமான முடிவு இந்த உலகத்தில் இருக்கணும், இவங்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே தான் ஜெபம் பண்ணும். அந்த இறந்து போனவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, அதுக்கு ஜெபம் பண்ணுறதில்ல. துக்க வீட்டுக்கு வரும்போது ஆண்டவரே அவங்க தான் ஜெபம் பண்ணுவான். ஏதோ கருமாந்திரம் அது இது காரியம் செஞ்சு ஆத்மா சாந்தி அடையத்துக்கு அவன் எதோ பண்ணுவான், குழப்பின்னு இருப்பான். எந்த மனுஷன் உண்மையாக கற்றுக்குள்ள மறிச்சானோ இலைப்பாறுதலுக்கு போயிடுவாங்க. எந்த மனுஷங்க டூப்ளிகேட்டாக மறிக்கிறாங்களோ எங்கே போயிடுவாங்க? பாதாளத்துக்கு போயிடுவாங்க. நம்ம போய் நின்றுக்குன்னு ஆத்மா சாந்தி அடையலாம் நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா மறித்த உடனே எங்கே போகணுமோ போய் சேர்ந்துடும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டா ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். அதெல்லாம் இல்லை தேவஜனமே. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிரைஸ் அல்ல. சில பேர் அவங்களே உலகத்தில் வாலிபத்தில் தேர்ந்தெடுத்துக்கின்னு கர்த்தர் இதை இணைச்சி வைக்கணும், கர்த்தர் பண்ணணும். அவங்க ஏதாவது ஒருத்தர் மொக்கார் பண்ணால் இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்க எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஜெபமே இல்லை. இப்படி பண்ணிட்டு வந்து ஆண்டு இணைச்சி வைக்கணும்லாம் ஜெபமே பண்ண முடியாது. இதெல்லாமே நம்ம உலக வழக்கத்தை கொண்டு வந்து கிறிஸ்தவத்தில் இணைக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? சில பேர் இந்த பாட்டில் யூடியூப்பில் போட்ட பாட்டு, அந்த என் சொந்த நகரம் எருசலேமே, அதில் வாழ்வின் வரைபடம் வரைந்தவர் நீரேன்னு ஒரு வரி வரும். நிறைய இது மாதிரி ஊர் சுற்றுற கேஸ் என்ன பண்ணுதுன்னா, வாட்ஸ்அப்பில் அந்த 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 வரியை தூக்கி போட்டுக்குது. வாழ்வின் வரைபடம் வரைந்தவர் நீரே. அவங்களே வரைஞ்சிக்கிறாங்க, ஆனால் ஸ்டேட்டஸில் என்னது, நான் போகிற வழியெல்லாம் நீங்கள் தான் வரைஞ்சி வச்சுக்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வழிக்கு இழுத்துக்கிறாங்க. அது மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இழுக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல் கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த சிகரெட்டு, இந்த பீடி, அது இது எந்த பாவ காரியத்தையும் நம்ம விற்பனை செய்யக்கூடாது. தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையில் அதை செஞ்சுக்கின்னு பீடி, சிகரெட்டு, அது இதுன்னு தீட்டான பொருளை நம்ம இது பண்ணிக்கின்னு
கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணுறதுல நமக்கு உரிமையே இல்லை. எனவே அது தெரியாமல் செஞ்சுருக்கலாம். ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட பழைய கலாச்சாரங்களை கொண்டு வந்து, பழைய பாவக்காரங்களை கொண்டு வந்து இணைச்சி நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது, நம்ம சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் கொரிய தேசத்தில் ஊழியக்காரர் சண்டே செமையாக பிரசங்கம் பண்ணுறார் விசுவாசத்தை பற்றி. நீ ஏன் இப்படி இருக்கிற, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ முயற்சி செய், எழும்பு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கேட்டுட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த வாரம் வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் போன வாரம் நீங்கள் கொடுத்த மெசேஜ் எனக்குள்ளே கிரியை செஞ்சுது, நான் ஒரு புதிய பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், இனிமேல் நான் ஏழ்மையாக இருக்க மாட்டேன். என்னம்மா பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்களாம், நம்ம தேசத்தில் நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, அதனால் சிகரெட் உற்பத்தி பண்ணுகிற ஒரு ஃபேக்ட்ரி தொடங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆண்டவர் ஏவுதல் கொடுத்தார். யார்? ஆண்டவர் இழுத்துக்கிறாங்க. அப்போ சொன்னாராம், இதெல்லாம் கர்த்தர் சொல்கிற வழி இல்லை, இந்த பிஸ்னஸுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அப்படி ஜெபம் பண்ணேன்னா கடவுள் எண்ணெய் போட்டு அடிச்சிட்டு வருமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா தன்னுடைய கான்செப்டை மாற்றிக்கினாங்க. அல்லேலூயா. இது மாதிரி நம்முடைய பழைய பாரம்பரியங்கள், நம்முடைய சொந்த வழிகள், நம்முடைய விட்டு வந்த பாதைகளை கொண்டு வந்து நம்ம கிறிஸ்தவத்தில் இணைச்சிக்கின்னு, எல்லாத்தையும் இணைச்சிக்கின்னு கர்த்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் இப்படிப்பட்ட வழியில் தான் நடத்துவார் சொல்லி நம்ம விரும்புகிறதெல்லாம் இந்த விசுவாச பாதைக்கு புறம்பானது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சில பேருக்கு ஆண்டவர் செய்வான்னு சொல்லியிருப்பார், ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சொந்த அறிவை போட்டு, நாலேஜை போட்டு, அப்படி செய்வாரா, இப்படி செய்வாரா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு சொல்லி கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே இந்த வழி எப்படிப்பட்ட வழியில் அதை செய்யணும் அப்படின்னு ஆலோசனை கேட்காம அவங்க சொந்தமான வழியில் போவாங்க. எனவே அதெல்லாம் நம்ம கொண்டு வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மார்க் 12:24 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் பைபிள் நாலேஜும் இல்லை, தேவனுடைய வல்லமையையும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் இல்லை, வேத அறிவும் இல்லை, ரெண்டுமே இல்லாததுனால உங்களுக்குள்ள தப்பான ரூட்டில் போகணுன்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துக்கிறீங்க, சொந்த வழி எடுத்துக்கிறீங்க. அதான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம். எனவே தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே முடிவெடுப்பதற்கு பைபிள் நாலேஜ் தேவை. அப்படி நாலேஜ் இல்லைன்னா ஊழியக்காரங்கிட்ட கேட்கணும், இது சரியா தவறான. இன்னொரு சைடு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஜபத்தில் காத்திருந்து கர்த்தர்கிட்ட கேட்கணும். இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறவங்க தான் தேவ சித்தத்தில் போக முடியும். அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் 2 விஷயம், வேத வாக்கியங்களும் இருக்கணும், ரெண்டாவது தேவனுடைய வல்லமை. இது ரெண்டும் இருந்தால் தான் எது தேவ சித்தமான வழி என்பதை நம்ம வாழ்க்கையில் சரியாக முடிவெடுக்க முடியும். அல்லேலூயா. எப்படி தேவ சித்தத்தில் போகிறதுன்னு கேட்குறீங்களே, இது 2 காரியம் இருந்தால் நீங்கள் கரெக்டாக தேவ சித்தத்தில் போக முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. எனவே தேவஜனமே, நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு 19:5 வாசிங்க. மத்தேயு 19:5. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயமிட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும், 3 பேர் இல்லை, 4 பேர் இல்லை, ஒரு குடும்பம்னா எத்தனை பேர்? ஹஸ்பண்ட் அண்ட் 1 wife, 1 husband 1 wife. திஸ் இஸ் த காட்ஸ் லா. ஆபிரகாமுக்கு முன்னாடியே ஆதாம் ஏவாளை படைக்கும் போதே கர்த்தர் சொன்ன வார்த்தை எங்கே இருக்குது? ஆதியாகமம் 2:24. அந்த கட்டளையை தான் ஏசப்பா கோட் பண்ணுறார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே இருவர். அந்த வார்த்தை என்ன வருது? இருவரும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 7:2 பவுலும் இதை சொல்ற, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே கர்த்தர் படைப்பை படைத்து மனுஷனை படைச்சப்பையே சொல்கிற பிரமாணம், நோ பாலிகாமி, பலதார மனங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கிறது.
நீங்கள் நினைப்பீங்க, எத்தனையோ பேர் பைபிளில் அப்படி இப்படி இருந்தாங்களே, அவங்க எல்லாருமே கட்டளையை மீறி வாழ்ந்தாங்க, அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை பெற்றாங்க. கர்த்தர் விடலை, அவங்கள எல்லாரையும் பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அடித்து நொறுக்கி கடைசியில் சரண்டர் பண்ண வச்சு தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா பரிசுத்தப்படுத்தினார். அதனால் ஆரம்பத்திலிருந்து இருக்கிற பிரமாணம் இருவர் மாத்திரம்தான். ஒரு குடும்பம் என்பது இருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எனவே இவர் பாபிலோனை கலாச்சாரத்திலிருந்து வந்தவர். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விசுவாச பாதையில் கர்த்தரை கன்சல்ட் பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி சந்ததி வருமோ அப்படி சந்ததி வருமோ அப்படின்னு சொல்லி தங்களுடைய பழைய ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. The third thing, மூன்றாவது காரியம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 10 வருஷம் 75 வயசில் அழைக்கிறார் ஆபிரகாமை. 10 வருஷம் கழிச்சு 85 வயசில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தரை, எப்படி எகிப்துக்கு போகும்போது கர்த்தரை கன்சல்ட் பண்ணாமல் போனாங்களோ, ரெண்டாவது இவங்க செய்கிற மிஸ்டேக் என்னன்னா, கர்த்தரை கன்சல்ட் பண்ணாமல் தங்கள் ஃபேமிலியை அவங்க மாடிஃபை பண்ணுறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. இதனால இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்ராபேக்கு வருது. நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அல்லேலூயா. இப்படியாக சாராலே என்ன பண்ணுறாங்க, மனமு அப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செய்கிறதை இங்கே வாசிக்க முடிகிறது. எனவே அவங்களுக்குள்ள இன்னொன்று என்ன இல்லைன்னா, ஒன்று பழைய பாரம்பரியத்தில் தேவசத்தை நிறைவேறும்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்குள்ள பொறுமை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6:15. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஆபிரகாம் பிள்ளைக்காக பொறுமையாக காத்திருந்தார். பிள்ளைக்காக இல்லை. இது எப்போ சொல்லப்பட்ட வார்த்தைனா, ஈசாக்க பலியிட்ட பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உன் சந்ததி பெருசாக மாறப்போகுதுன்னு. ஆனால் ஆபிரகாம் கண்ணில் பார்க்கல, ஆனால் விசுவாசிச்சார். என் சந்ததிகள் பல வருஷங்கள் கடக்க திரளான ஜனங்களாய் மாறப்போகிறாங்கன்னு விசுவாசிச்சார். அந்த வசனத்தை தான் இங்கே சொல்லுது. அதனால் நீங்கள் இதை கொண்டு அதில் மேட்ச் பண்ணி நீங்கள் அப்படி பண்ணிக்காதீங்க. இது ஆஃப்டர் த ட்ரையல், ஈசாக்க பலியிட்டதுக்கு பிறகு ஆபிரகாம் நல்ல ஒரு விசுவாசத்தில் அவர் விசுவாசிக்கிறார், என் சந்ததிகள் திரளாய் பெருகும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பொறுமை இல்லாமல் அவசரமாக நம்முடைய சொந்த எண்ணத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. மாறுபாடுள்ளனுடைய வழியிலே முள்ளுகளும், எங்கே குழியிருக்கோன்னு தெரியாது, எங்கே விழுவோன்னு தெரியாது, எங்கே மாட்டிக்குவோன்னு தெரியாது, எங்கே எந்த முள்ளு குத்தோன்னு தெரியாது. நம்முடைய லைஃபு பொறுமை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சித்தம் இல்லாமல் கொண்டு போனோன்னா, அது முள்ளுனா இந்த முள் இல்லை, எப்படிப்பட்ட முள், எந்த சிச்சுவேஷன் வரன்னு தெரியாது, எந்த முள் வரும், எப்படிப்பட்ட கண்ணிகள் வரும். தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாக இராதேயுங்கள், கர்த்தர் விளம்பினார். காது கொடுத்து கேளுங்கப்பா, உங்களுடைய எண்ணத்தில் இருக்காதீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள். நம்ம நினைப்போம், நம்ம ஐடியா, நம்ம வழி செம்ம ஹைட்டாக போயிட்டோம், மலையில் ஏறுற மாதிரி அப்படியே போயினே இருக்கிறோம்னு நினைப்போம். ஆனால் வசனம் சொல்லுது, ஒரு மலையில் ஏற ஏற இருட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஃபுல்லாக இருட்டாயிடுது, மலைக்கு மேலே போயிட்டோம், என்ன பண்ணுவோம்? கீழே தரையிலிருந்து விழுந்தாலும் தப்பிச்சிடுவோம். மலையில் போயிட்டு இருட்டில் கல் தடைக்கு விழுந்தால் என்ன ஆகுது? மிஞ்சுமா? மிஞ்சாது, எதுவுமே மிஞ்சாது. அதான் சொல்லுது, இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும்
நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை கர்த்தரை நம்ம தேடணும். அல்லேலூயா, பிரைஸ். தி நெக்ஸ்ட் திங், 4ஆம் வசனத்தை வாசிங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே சாராள் சொல்கிற வார்த்தையை வாசிங்க. ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. இப்படி நம்முடைய எண்ணத்தில் நம்ம பண்ணி சந்ததி வந்துச்சுன்னா நம்ம வீடு கட்டப்பட்டுரும், நமக்கு சந்ததி கிடைச்சிரும்னு சொல்லி அவங்க பொய் கனவு காண்றாங்க. ப்ரைஸ். ஆனால் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை, இப்போ ஆகாரு வேலை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கர்ப்பம் தரித்த உடனே சாரால பார்க்குற பார்வையெல்லாம் மாறிடுச்சு. நீன்னா என்னை வேலைக்காரி நினச்சியா? நான் தான் எஜமானி, விட்டுருவேன் நான் சும்மா? உனக்கு என்ன புள்ள இல்லை, நான் தான் இந்த வீட்டுக்கு வாரிசு, என் வயிற்றில் தான் வாரிசு இருக்குது, நான் தான் எஜமானி, நீ தான் இனிமேல் வேலைக்காரி, நான் இனிமேல் துணி துவைக்க மாட்டேன், நான் இனிமேல் வேலை செய்ய மாட்டேன். யார் செய்யணும்? நீ தான் செய்ய போகிறேன்னு சொல்லி அப்படி பார்க்குற பார்வையில் என்ன பண்ணுறா? சாரால காலி பண்ணுறா. ஆகார் பார்க்குற பார்வையில், அவன் நடக்கிற ஸ்டைலில், தோரணையில் என்ன பண்ணுறா? சாரால டம்மி ஆக்குறா. அதனால்தான் நம்ம போடுற கணக்கு ஒன்று, நடக்கிற கணக்கு ஒன்று. எனவே தான் தேவனுடைய கணக்கில் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. இவங்க நினச்சாங்க வீடு கட்ட போடும், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும். ஆனால் என்ன ஆச்சு? கடைசியில் இருக்கிற பொசிஷனே உடையிற மாதிரி என்ன ஆகுது? வீடு கட்டப்படுறதுக்கு பதிலாக இடிக்கப்படுகிற மாதிரி அந்த சிச்சுவேஷன் அங்கே மாறுகிறது. தேவ சித்தத்துக்கு புறம்பா இன்னைக்கு போகிறோன்னா நல்லா புரிஞ்சிக்கணும். கர்த்தர் விருப்பத்துக்கு புறம்பா போகிறோன்னா கொஞ்சம் அப்படி நல்லா தான் இருக்கும், ஆனால் அப்படியே சேஞ்ச் ஆகிடும், வாழ்க்கையில் அப்படியே அகென்ஸ்ட் ஆகிடும். எனவே தேவ ஜனமே, நம்முடைய மனக்கணக்கு என்றைக்குமே தவறி போகும். கர்த்தர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. த நெக்ஸ்ட் திங், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, சாமுவேலுடைய அப்பாவுக்கு அண்ணாளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு திருமணம் பண்ணுறார். அவருக்கு நிறைய பிள்ளைங்க. வருஷம் வருஷம் பண்டிகைக்கு போகும்போது பலியிடுவாங்க கர்த்தருக்கு. அப்படி பலியிடும் போது அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம், இன்னொரு மனைவிக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறையா பங்கு போட்டு கொடுத்துருவார். அண்ணாளுக்கு மட்டும் என்ன பண்ணுவார்னா, நல்ல விசேஷமான பங்கு, டபுள் பங்காக கொடுப்பார். ஏன்னா இவளுக்கு யாருமே பிள்ளைங்க இல்லை, ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி கொடுத்தாலும் அண்ணாளால் சாப்பிட முடியாதான். ஏன்னா அப்படி சக்காலத்தை என்ன பண்ணுவா? அந்த ஜாடையிலேயே அந்த பார்வையிலே காமிப்பா, நீ இன்னும் கொஞ்சம் வருஷம்தான், நீ காலியாக போகிற, நீ ஓட போகிற, என் பிள்ளைங்க தான் வாரிசு, உனக்கு 2 பங்கு கொடுக்குறாரா, எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாளாம்? மனமடி, அந்த தோரணை, அந்த பேச்சில். சில பேர் ஒன்றுமே இல்லாதவங்க எதிரில் தான் ரொம்ப பந்தம் காமிப்பாங்க. நான் அப்படி, நான் இப்படி, அப்படி, இது செஞ்சேன், அது பண்ணேன், நான் யார் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா. ஏன்னா மற்றவங்கள சொல்லாமல் என்ன பண்ணணும்? டம்மி ஆக்கணும். தேவ ஜனங்கள் அப்படிப்பட்ட வழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் அகற்றி போட வேண்டும். அல்லேலூயா. அண்ணாளுக்கு டபுள் பங்கு கொடுத்தாலும் சாப்பிடாமல் ஏன்ச்சப்ப என்ன பண்ணுவாங்களாம்? அழுது இருப்பாங்களாம். பிரைஸ் எல்லாம்.
நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், 30ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கும் பொழுது, தாங்கள் தங்களிடத்தில் 1008 காரியம் இருக்கும். ஆனால் என்ன நினச்சிப்பாங்களாம், நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட் நினைப்பாங்களாம். அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் நெறிப்புமானவைகள். பார்க்கும் போதே நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, நீ எல்லாம் கால் தூசிகள். எப்படி பார்ப்பாங்க? அந்த கண்ணில் பார்க்குற விதத்தில். தயவுசெய்து சத்தியம் பேசும்போது நினச்சிக்காதீங்க அவங்களுக்கு தான் பேசுகிறாங்க, இவங்களுக்கு தான் பேசுகிறாங்கன்னு. எனக்கும் தான் சத்தியம், எல்லாருக்கும் தான் சத்தியம். அல்லேலூயா. நம்ம ஏன் தெரியுமா கெட்டு போயிடுறோம்? சத்தியம் பேசும்போது, பைபிள் படிக்கும்போது, அவங்கள பற்றி சொல்லிக்கிது பார், இவங்கள பற்றி சொல்லிக்கிது பாருன்னு சொல்லிட்டு கட்சியில் நம்ம பேபான்னு ஆயிடுறோம், கோட்டை விட்டுடுறோம். அதனால் சத்தியம் எல்லாருக்குமே தான். அல்லேலூயா. அதனால் உங்கள் மனசில் சத்தியம் வரும்போதோ அவங்கள பற்றி பேசிட்டாங்க, இவங்கள பற்றி பேசிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஐயோ, என்னை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார், என்னை பற்றி தான் வசனம் சொல்லுது, அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்படுது, அழுக்கற கழுவப்படாமல் நம்மளே கரையாக இருந்துக்குன்னு நம்ம நினச்சிப்போமா நம்ம ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லி. அது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் டேஞ்சர். அல்லேலூயா. எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷர்கள் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களையொத்த அவங்க வாயில் மாட்டினாங்கன்னா மற்றவங்க காலி. அவங்கள பற்றி பேசி, அவங்கள பற்றி தப்பாக்கி, அவங்கள ஒரு வழி பண்ணுற வரைக்கும் அவங்க வாய் என்ன பண்ணாதான், அமைதியாக இருக்காதான். அதான் கட்கங்களை ஒத்த அவங்க வாயில் மாட்டினவங்க போச்சு. அவங்கள பற்றி பேசி பேசி குசு குசு கசகசா பேசி பேசி என்னவோ பெரிய ரோம சாம்ராஜ்யத்தை வச்சிருக்கிற மாதிரி பேசி 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 அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களாம். இப்படிப்பட்ட சுபாவங்களெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். ஆகாருக்குள்ளே இருந்த ஒரு பெரிய தவறு என்னன்னா, அவள் கண்ணில் அவள் இலக்காரமாக அற்பமாக நெறிப்பாக, அதாங்க சொல்லப்பட்டது பாருங்க. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். இப்படிப்பட்ட பாவம் இருக்குன்னா நம்மை விட்டு நாம் அகற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா கிட்ட 12 பேர் கேட்குறாங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி. ஏசப்பா, பரலோகத்தில் எங்கள் 12 பேரில் யார் பெருசாக இருப்பா? ஆண்டவர் சிரிப்பு வந்துடுச்சு. அட பாவீங்களா, என்னடா இப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க? அதாவது அவங்களுக்குள்ள என்னன்னா, ஏசப்பா கிட்ட நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், அதனால் நான் தான் பெருசாக இருப்பேன் பரலோகத்தில். இன்னொருத்தர் நினைக்கிறார், ஏசப்பா என்ன உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு கூப்பிட்டுட்டார், நீங்கள்லாம் என்னடா சத்தியம் தெரியாதவங்க, நான் தானே பெருசாக இருப்பேன்னு நினைக்கிறார். இன்னொருத்தர் நினைக்கிறார், ஏசப்பா அவருக்கு கிடைக்கிற எல்லா இன்கமையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு தான் கொடுத்துருக்கிறார், என்னை ரொம்ப நம்புகிறார், நான் தான் பெருசாக இருப்பேன், ஏமல் நம்பிக்கை வச்சுக்கிறாருன்றார். இன்னொருத்தர் சொல்கிறார், ஏசப்பா எப்பவுமே நான் கூடயே வச்சிருக்கிறார், மார்பலையே சாய்ந்து நினைக்கிறேன், என்ன தான் ரொம்ப நேசிக்கிறது, நான் தான் பெருசாக இருப்பேன்னு நினைக்கிறார். இது மாதிரி 12 பேர் என்ன பண்ணுறாங்க, பெருமையில் ஆடிக்கினே ஏசப்பா கிட்ட ஏசப்பா பரலோகத்தில் இந்த 12 பேரில் யார் பெருசாக இருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா இவங்களுக்குள்ள சண்டை போட்டுன்னு பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறார், இது மாதிரி இருந்தீங்கன்னா பரலோகத்தின் வாசலுக்குள்ளே கூட உன்னை விடவே மாட்டேன்ட்டார். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அதான் நீங்கள் வாசிக்கிறீங்க மத்தேயு 18ஆம் அதிகாரம். நம்ம பரலோகத்துக்குள்ளே போகாததற்கு ஒரே ஒரு ரீசன் போதும். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், அவளில் சீஷர்கள் இயேசுவிடத்தில் பரலோக அரசு எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து இதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், மனம் திரும்பி தான் பின்னாடி வராங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நீ மனமே திரும்பலை. என்ன திரும்பலை? யாராருக்குள்ளெல்லாம் பெருமை புற்றிக்கின்னு போட்டி பொறாமை ஆத்திரம் கோபம் எரிச்சல் இருக்கிறதோ மனமே திரும்பலை. மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளை
ஏதாவது ஒரு அச்சு கிச்சு பண்ணிட்டா கூட அதுக்கடுத்து மறந்து போயிடும். திருப்பி என்ன பண்ணும், அந்த பசங்களோட போய் விளையாடும், பேசும், ஜாலியாக இருக்கும். ஆனால் பெரியவங்க இருக்காங்க பாருங்க, என்ன பண்ண மாட்டாங்க, மறக்கவே மாட்டாங்க. அதான் சொல்லிட்டார், இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற தகுதி கூட உங்களுக்கு இல்லைடா. இந்த சின்ன பிள்ளைய போல் மறந்து மன்னித்து கள்ளங்கபடம் இல்லாமல் இந்த பூமியில் உங்களை தாழ்த்தி நீங்கள் வாழலைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உங்களை விடவே மாட்டாங்கன்ட்டார் ஆண்டவர். ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். மெய்யாகவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஓ கர்த்தாவே, நாங்கள் வீட்டை விட்டு வந்துட்டோம், நாங்கள் உங்கள் கூடயே சுற்றுறோம், கிராம கிராமமாக போய் சுவிசேஷம் சொல்கிறோம். ஓ கர்த்தாவே, எங்களை எத்தனையோ இடத்துல துரத்தி விட்டாங்க. எல்லாம் பண்ணு, உன்னுடைய இதயம் சரியில்லையே, உதயம் சரியில்லையே, நீ எது வேணாலும் பண்ணு. ஆனால் உனக்குள்ள பெருமை மேட்டிமை உன்னுடைய திருந்தாத குணம் இருக்கிற வரைக்கும் உன்னை பரலோகத்துக்குள்ளே விடவே மாட்டேன்ட்டார் ஆண்டவர். சிம்பிளாக முடிச்சிட்டார். அல்லேலூயா. ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன்தான் பெரியவனாக இருப்பான். அல்லேலூயா சொல்லாமா? எனவே யாருக்குள்ளெல்லாம் இந்த மேட்டிமையான கண், அப்படியே மட்டமாக பார்க்கறது இதெல்லாம் இருக்கிறதோ, போட்டி பொறாமை, நான் தான் நீ தான் ராஜ்யம் பண்ணுற அந்த தன்மைலாம் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த சின்ன பிள்ளைய போலும் மனசை தாழ்த்தி எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கின்னு சகிச்சிக்கின்னு மறந்துட்டு கள்ளங்கபடம் இல்லாமல் சொல்கிறத அழகாக செஞ்சு பொறுமையாக தாழ்மையாக வாழனா உங்களெல்லாம் பரலோகத்தில் விடவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கி சீஷங்கிட்ட சொல்கிறார். அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, ஆகாரக்குள்ள அந்த சுபாவம் அது ஒரு பொல்லாத சுபாவம். இந்த வசனத்தால் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தி நெக்ஸ்ட் திங், 5ஆம் வசனத்தை வாசிங்க. காமெடியாக இருக்குதுல்ல. யார் திருமணம் பண்ணி வச்சது? சாரால் தான். இப்போ இவங்க திட்டத்தின்படி போய் மொக்கார் ஆகுது, முறைக்கிறா, அற்பமா என்றா. உடனே இந்த அம்மா உடனே ஆபிரகாம்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. நான் கொடுத்தா இது மாதிரி பண்ணுறா, நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க. யாரை சொல்கிறாங்க? ஆபிரகாமையும் சேர்த்துக்கிறாங்க. அடிமை பண்ணி உம்முடைய மடியில் கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டி என்னை அற்பமாக எண்ணுகிறாள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று. யார் இவங்க பண்ணிக்கின மிஸ்டேக்கில் யார் வந்து நியாயம் இருக்கணுமா? யார் வந்து நியாயம் இருக்கணுமா? கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? சும்மா பிடிச்சி இழுக்கிறாங்க. உபாகமம் 5:11 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை. இன்றைக்கி தேவ ஜனமே, நம்மளுடைய வழியில் போயிட்டு நம்ம முட்டிக்கின்னு நம்ம மோதிக்கின்னு கர்த்தர் என்னை கண்டுக்கலை, கர்த்தர் எனக்கு உதவி செய்யலை, கர்த்தர் பண்ணல, இதெல்லாம் பண்ணவே கூடாது. நீ கர்த்தருக்கு அடங்கி ஒடுங்கி ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு உண்மையாக நீ போகிறனா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம பிரச்சனை, அதாவது தாழ்மையாக கேட்கலாம், ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்துடுச்சு, நான் தெரியாமல் அதை போயிட்டேன், எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னை விடுவீங்க, இது கரெக்டு. ஆனால் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர்னா, அவங்க போய் முட்டி மோதிக்கின்னு மாட்டிக்கின்னு கர்த்தர் நடுங்க நியாயம் திருப்பார், கர்த்தர் இழுக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய சொந்த வழியில் போயிட்டு கர்த்தர் மாட்டிக்கின்னு கர்த்தர் மேலே ஃபால்ட்டு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், நிறைய தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சுபாவம் என்னன்னா, அவங்களுடைய சொந்த வழியில் போய் சில விஷயத்தில் சிக்கிட்டு கர்த்தரனை கண்டுக்கலை, கர்த்தரனை கைவிட்டுட்டார், அவங்க என்னது பண்ணல, இது பண்ணல, அது பண்ணலன்னு சொல்லி அவங்க ஃபால்ட்டு பண்ணுறாங்க. அது மாதிரி பாவம் வந்து கர்த்தருக்கு விரோதமான பாவம். யாருக்கு விரோதமான பாவம்? கர்த்தருக்கு விரோதமான பாவத்துக்கு பேர் என்ன வார்த்தைனா மீறுதல். சொல்லுங்க. அக்கிரமம், மீறுதல், குற்றம்னு சொல்லி 4 டைப்ஸ் இருக்குது சின்ல. அதில் டாப் மோஸ்ட் சின் எதுனா மீறுதல்.
மீறுதல் என்பது கர்த்தர் விரோதமான பாவம். நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம செய்யவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, லேவியராகமம் 26:41-42 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டாள். நான் சென்ற வழிக்கு நான் சரியாக மாட்டிக்கினேன், தப்பு என் மேலதான்ப்பான்னு சொல்லி நம்ம ஒத்துக்கினா, நான் யாக்கோபடி பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடை பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடை பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். அல்லேலூயா. எனவே எந்த விஷயம் அதெல்லாம் தாழ்மை பண்ணணும். கர்த்தரை நம்ம ஃபால்ட் பண்ணவே கூடாது எந்த விஷயத்துலையும். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் சொல்கிறார், ஏம்மா நீ சொன்னதான் நான் இப்படி பண்ணேன், இப்போ அவள் உனக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டு நீ என்னை என்ன பண்ணுற, கடிக்க வர, தயவுசெய்து ஆளை விடுமா சாமி. 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள், ஏப்பா உன் கையில் தான் இருக்கிற அவன் அடிமை பெண்ணு, உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு. இப்போ சாரெல்லாம் பண்ணுறாங்க, ஆகாரை போட்டு வேலை வாங்கி திமுர் காமிக்கிட்ட, அப்படி பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஓவராக வேலை வாங்கி கஷ்டப்படுத்துகிறாங்க சாரை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆகாரு பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எனவே தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பொழுதுமே கர்த்தருக்கு நாம் அடிபணிந்து நாம் வாழ்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 8-9 வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் சந்திக்கிறார். அவள் கையின் கீழ், ஏன் ஆகாரே இது மாதிரி அற்பமாக பார்த்துக்கின்னு ஒரே உன்னுடைய காரியத்தில் செஞ்சுக்கின்னு நீ உன்னை துரத்தி ஓடி எதுக்கு இது மாதிரி கஷ்டப்படுற, உன் மிஸ்டேக்கு தான், நீ என்ன பண்ணு, போய் அடங்கி இரு. என்ன சொல்கிறாரு? அடங்கி இரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம செஞ்சதுனால தான் இந்த காரியம் நமக்கு வந்துச்சுன்னு உணர்றதில்லை. அவங்க வெறும் விளைவை மட்டும் தான் பார்த்து அழுகுறாங்க. இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இந்த நிலைமை எப்படி ஆச்சு, நம்ம என்ன செஞ்சோம், நம்ம என்ன பண்ணுறோம், அதை தான் தேவ ஜனங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ். ஆகார் போய் அழுகுறாங்க, ஆண்டவரே என்னை கைவிட்டாங்க, ஆண்டவரே அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. அவர் சொல்கிறார், ஏய் நீ அடங்காமல் நீ திமிர் பண்ணதுனால தானே உனக்கு இந்த நிலைமை, போய் என்ன பண்ணு, மரியாதையா அடங்கி இரு. அல்லேலூயா சொல்லாமா? எனவே கர்த்தர் ஜனமே, கர்த்தர் எப்போவுமே விளைவை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அந்த விளைவுக்கு காரணம் என்ன, அதை தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மாற்ற சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. யோபு 36:11 சொல்லுகிறது, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் கோக்குவார்கள் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே அந்த அடக்கம், அடங்கி வாழ்கிற அந்த பண்பு நமக்கு தேவை. எபிரேயர் 12:9 அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா சொல்லாமா? எனவே கர்த்தர் ஜனமே, நம்ம எல்லாருக்குள்ளேயும் கீழ்ப்படுகிற, அடங்குகிற, நம்ம நிலைமை என்ன என்பதை நம்ம சோதித்து பார்க்கிற ஒரு தன்மை எப்பவுமே நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். துஷ்ட மனுஷன்னா இங்கிலீஷில் வாசிக்கும் போது வைல்டு டாங்கி,
என்ன அது சொல்கிறது பைபிள்? காட்டு கழுதை அது அடங்காதான், அங்கே இங்கே இஷ்டத்துன்னு தெரியுமா. அந்த காட்டு கழுதைய மாதிரி யார் பேச்சுக்கும் அவன் கீழ்ப்படையவே மாட்டான், இஷ்டமாக வாழ்வான், இஷ்டமாக திரிவான். ரைஸ், அதுதான் அங்கே சொல்கிறார். எனவே ஒரு தேவ சந்ததி மனுஷ சந்ததியோடு கூட போய் சேரும் பொழுது ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், தேவ சந்ததி அழிஞ்சு போச்சு ஜலப்பிரளயம் வந்து. எனவே தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சந்ததிகள் மனுஷிகமான ஜனங்களோடு கூட நம்முடைய சம்பந்தம் கலக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு அல்லேலூயா சொல்லாமா? அப்படி கலந்தால் அழிவு தான் வரும். அந்த ஜெனரேஷன் நல்லா இருக்காது. அந்த ஜெனரேஷன் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக, முரட்டாட்டமானவர்களாக. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்குமா, அவனும் எல்லாருக்கும் விரோதமாக இருப்பானா, மற்றவங்க சொல்கிறது கீழ்ப்படியவே மாட்டானா. அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டமான சந்ததி, அதாவது வாக்குத்தத்தத்தின் சந்ததி வரணும்னு சொல்லி இவங்க பிளான் போட்டு பண்ணுறாங்க. கடைசியில் என்ன சந்ததி வருது? முரட்டாட்டமான ஒரு சந்ததி அங்கே வருகிறது. அதனால் தேவ பிள்ளைகள் நம்ம எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் சொல்றார். இறுதியாக 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11. ம் 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 கர்த்தன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல். இஸ்மவேல்னா காட், தேவன் கேட்டார். என்ன கேட்டார்? தேவன் சத்தத்தை கேட்டார். ஆனால் இந்த இஸ்மவேலை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய விருப்பம் என்னன்னா, ஜபத்தில் போயிட்டு ஆண்டவர் இப்படி இருக்குதப்பா, அப்படி இருக்குதப்பா, அது பண்ணுங்கப்பா, இவங்க இது பண்ணுறாங்க, அது செய்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு ஏஞ்சி வந்துடும். ஜபம்னா என்ன தெரியுமா? 2-வே கம்யூனிகேஷன். ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு நீங்களே பேசுகிறீங்க. சில பேர்கிட்ட பேசினா அப்படி தான், இங்கே அப்படி யாரும் இல்லை சொல்கிறேன். சில பேர்கிட்ட பேசுனா அவங்களே பேசின்னு இருப்பாங்க 1 மணி நேரம். கொஞ்சம் இருக்குமா, கொஞ்சம் ஒன்று சொல்கிறேன் இருங்கண்ணா, அது அப்படி இல்லை, இது இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. ஃபோன் போட்டு உங்களை பேச விடாமல் அவங்களே பேசுகிறாங்கன்னா அவங்க பேர் என்னது? அவங்க பேர் என்னது? உலகத்தில் வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க. இஸ்மவேலும் அதே மாதிரி தான். இவங்க குரலை மட்டும்தான் கர்த்தர் கேட்கணும். கர்த்தர் பேசுகிற குரலை இவங்க ஜென்மத்தும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் இஸ்மவேல். அதுக்கு பேர் தான் இஸ்மவேல். அல்லேலூயா. வேதத்தை கேட்க விருப்பம் இருக்காது, தேவ உபதேசத்தை கேட்க விருப்பம் இருக்காது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் என்ன பேசுகிறார் அந்த வார்த்தையின் மேலே விருப்பமே இருக்காது. ஒன்லி ஆண்டவரே இதை பண்ணு, அது பண்ணுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த நிலைமை மாட்டோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம். கொஞ்சம் இருப்பா, இந்த நிலைமை இன்னத்துக்கு வந்துச்சு நான் சொல்கிறப்பான்னு சொல்லி கர்த்தர் இன்டரப்ஷன் பண்ணால் கூட நிறுத்த மாட்டாங்க. எல்லாத்தையும் வாந்தி எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவாங்க. இப்படி நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. ஜபத்தில் பொறுமையாக இருக்காது. எப்போ ஜபத்தை முடிக்கணும், எப்போ பேகை தூக்கணும், ஓடணும். என்னவோ பெரிய உலகத்தை கலக்கிற மாதிரி, கோடியாக சம்பாதிக்கிற மாதிரி தான். அதுவும் சண்டே கூட அப்படி தான். அது மாதிரிலாம் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் அல்லாஹ். எனவே தேவ ஜனமே, இஸ்மவேல் என்றால் என் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், ஆனால் நான் கர்த்தர் சத்தத்தை கேட்க மாட்டேன். 1-வே கம்யூனிகேஷன் மென்டல், அதுதான் இஸ்மவேல். நான் பேசுறதை மட்டும் தான் கர்த்தர் கேட்கணும் அப்படின்ற ஒருத்தன் தான் இஸ்மவேல். ஆகாரம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தான். எனவே தேவ ஜனமே, நாம் அப்படி அல்ல, தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஃபாதர்.